ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஆஷிகா பிளாக். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என்ன வீடியோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தலை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுறேங்க. வெட்டுவான் அம்மன் எல்லை அம்மன் கோயில் தான் இன்னும் எங்களுடைய குலதெய்வம் வந்து இதுதாங்க என்ட்ரன்ஸு. இந்த கோயில் வந்து ரொம்பவே விசேஷமான கோயிலுங்க. வேலூர் மாவட்டத்துல இருக்கிற வெட்டுவானம் எல்லையம்மன் கோயில். இதோட வரலாறு பத்தியும் வந்து இந்த வீடியோல கடைசியில சொல்லியிருக்கேன். அதை நீங்க பார்க்கணும்னா கண்டிப்பா இந்த சேனல்ல நம்ம போட்டிருக்கிற இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குங்க. நாங்க இந்த கோயிலுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்திருந்தவங்க 10:30 மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டோம். ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே தான், ஒரு 1/2 டிராவல் தான் இந்த கோயில் இருக்கு. இந்த கோயில் தான் வந்து எங்களுக்கு குலதெய்வம் சொல்லி எங்களுக்கு ஒரு 5 வருஷமா தாங்க தெரியும். அதுக்கப்புறம் வந்து நாங்க யாஷிகா பசங்களுக்கு வந்து இங்க காது குத்து வச்சிருந்தோம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அதோட இப்பதாங்க நாங்க வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து இந்த கோயில்ல விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பொங்கல் வச்சு கோழியும் பலி கொடுத்துட்டு இந்த பிரார்த்தனை வந்து நம்ம நிறைவேற்றணுங்க. அம்மனுக்காக வந்து இதை செய்யணும். இதுதான் வந்து இது வழக்கமாவும் செஞ்சுட்டு வராங்க. நாங்களும் அப்படிதாங்க செஞ்சிருந்தோம். நாங்க அன்னைக்கு 10:30 மணிக்கு போயிருந்தோங்க காலையில. அப்பயே வந்து நல்ல கூட்டமா இருந்துச்சு. இந்த ஆடி மாசத்துல வர 7 வாரமும் வந்து நல்ல கூட்டமா இருக்குங்க. ஒவ்வொரு நாளும் கூட்டம் இருக்கும் இல்லையோ, இந்த ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த நேரத்துல வந்து இந்த நாட்கள்ல பயங்கர கூட்டமா இருக்குமா இங்க இருந்தவங்க சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா கடைசி ஞாயிற்றுக்கிழமைங்க, ஆடி முடியுது. அதனால அன்னைக்கு நாங்க 10:30 மணிக்கு போயிருந்தோம். அன்னைக்குமே நல்ல கூட்டமா தான் இருந்துச்சு. போன உடனே வந்து எங்களுக்கு இந்த அடுப்பு கிடைக்கலங்க. இந்த அடுப்புக்காக வந்து ஒரு மணி நேரம் கிட்ட நாங்க வந்து சுத்தி பார்த்துட்டு இடமும் கிடைக்கல. கடைசியா தான் இது வந்து அவங்க வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்க போயிட்டு இந்த பொங்கல்லாம் வந்து வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருந்தோம். அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல் வச்சாச்சு. சக்கரை பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மூலஸ்தானத்துல இருக்கிற அம்மன் கிட்ட வந்து நம்ம வந்து எடுத்துட்டு போன உயிரினத்தை வந்து நம்ம பலி கொடுக்க முடியாது இல்லையா? அதனால வந்து இங்க வெளியிலேயே வந்து சுவாமி இருக்கும். அந்த அம்மனே வந்து வெளியில வந்து வச்சிருப்பாங்க. அந்த அம்மன் கிட்ட போயிட்டு நம்ம இந்த பொங்கல் வச்சுட்டு அப்புறம் அந்த பலி கொடுக்குற அந்த உயிரினத்தையும் வச்சு மாவிளக்கு செய்யணுங்க. கண்டிப்பா மாவிளக்கு, இந்த சக்கரை பொங்கல், வெத்தலை பாக்கு, பழம் இதெல்லாம் வச்சு எடுத்துட்டு போய் சுவாமி கிட்ட அந்த மாவிளக்கு வந்து ஏத்திட்டு வரணுங்க. அப்புறம் சாப்பாடு, கறி எல்லாமே நம்ம சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்ப வேண்டியதுதான். அது மாதிரி நாங்கள் வந்து அடுத்தடுத்து எல்லாமே செஞ்சுட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு தாங்க கிளம்பியிருந்தோம். 3:30 மணிக்கு அந்த மாதிரி கிளம்பும்போது கரெக்டாக நாங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது பயங்கர மழையா வந்துருச்சுங்க. அந்த 1 மணி நேரம். ஏன்னா மழை நாங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும் போதே தூரல் போட்டுட்டு இருந்துச்சு. மழை வந்துடக்கூடாது நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அது மாதிரி வரல. கரெக்டா நாங்க எல்லாத்தையுமே மூட்டை கட்டி கிளம்ப போறோம். அப்படியே மழை வந்து ஒரு 1/2 மணி நேரம் 1/2 மேலேயே வந்து நல்ல மழை பெஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் நாங்க கோயிலுக்குள்ள போயிட்டு தரிசனம் பார்த்தோம் சுவாமிய. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த அடுப்புல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லையா, அதனால இதுல செய்யறதுக்குள்ள நமக்கு வந்து போதும் ஆயிடுச்சு. ஏன் சொல்றேன்னா நம்ம அதாவது யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு, ஏன்னா நம்ம இது வரைக்கும் எனக்கு வந்து அடுப்புல நம்ம செஞ்சது கிடையாது. ஆனா அதெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி ஜாலியா இருக்கணும், ஜாலியா செஞ்சு சாப்பிடணும் அப்படிலாம் மனசு தோணுது. ஆனா உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைக்கலையே அப்படின்றது தான் ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஏன்னா இதோட புகைய வந்து அதை சுவாசிச்சு என் மூக்கு வந்து பயங்கர அஃபெக்ட் ஆயிருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் அந்த போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு தான் ரொம்ப முடியாம போயிடுச்சு. அந்த மூக்குல அந்த புகையெல்லாம் போய் மூக்கே பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து புண்ணாயி ரொம்பவே கஷ்டப்பட்டேங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தா மறக்காம வந்து சொல்லுங்க. ஏன்னா இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி புகையில அடுப்புல செஞ்சது கிடையாது. அதனால நான் இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாவும் எடுத்திருந்தேன். இந்த குளத்தை பத்தி என்ன விசேஷமா சொல்லலான்னு பார்த்தோம்னா, இந்த குளத்துல வந்து நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்றதுக்காக வந்து அங்க கடைங்களே வந்து வெள்ளம் வைப்பாங்களாம். அந்த வெள்ளத்தை வந்து இந்த குளத்துல போட்டோம்னா அந்த வெள்ளம் எப்படி கரையுதோ அந்த மாதிரி நம்மளுடைய கஷ்டங்களும் வந்து குறையுமாங்க. அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து இதுல வேண்டிட்டு வெள்ளம் போடுறாங்களாம். இந்த விஷயம்
எங்களுக்கு அப்ப தெரியாது, அதுக்கப்புறமா தான் தெரியும். இது வரைக்கும் நாங்களும் வந்து போட்டதில்லை. இது வந்து அன்னைக்கு ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமா இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. இதாவது இந்த ஆடி மாசம் தான் வந்து ரொம்ப விசேஷமா வந்து இருக்கு இந்த இடத்துலன்னு சொல்லும்போது அதை பார்க்கும்போதும் ரொம்ப வந்து இதுவா இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வசதி வந்து பெருசா இல்லை, ஆனா கூட்டம் மட்டும் வந்து பயங்கரமா வராங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறாங்க. ஆனா கோயில்ல பாத்தீங்கன்னா பெருசா வந்து எந்த வசதிகளுமே இல்லைங்க. பாத்ரூம் வசதியும் வந்து பெருசா எதுவும் இல்லை, நீட்டா இல்லை. ஆனா இருக்கு, ஆனா பெருசா நீட்டா இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். உள்ள வந்து காது குத்துற அந்த இதெல்லாம் இருக்குங்க. ஏன்னா இங்கதான் பசங்களுக்கும் காது குத்தி இருந்தோம். அந்த மண்டபம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நல்ல அழகா கட்டியிருக்காங்க. ஆனா பாத்ரூம் வசதியும் இங்க தண்ணி வசதியும் வந்து பெருசா இல்லை. ஏன்னா நிறைய கூட்டம் வராங்க. இந்த தண்ணிக்காக தான் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், சமைக்கிறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு. ஏன்னா வந்து எல்லா இடத்துலயுமே இல்லை. இந்த ஆடி மாசம் ஒரு மாசம்தான் கூட்டம் வருதுன்றதுனால அவங்களும் பெருசா எதுவும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இல்லை போல. அதே மாதிரி பெருசா பார்க்கிங் வசதியும் இல்லைங்க. இந்த கோயிலோட வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாவே சொல்ல முயற்சிக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் வேலூர் மாவட்டத்துல இருக்குங்க. இது 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்திருந்தது. இந்த கோயில் வந்து எப்படி வந்துச்சுன்னா, ஜமதக்னி முனிவர்ன்றவர் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய பத்னியா வந்து ரேணுகா தேவி அப்படின்றவங்க இருந்தாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் பார்வதி அவங்க அம்சமா தான் வந்து இங்க வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. இவங்களுக்கு வந்து விஷு, விசுவாஸ், விஸ்வரூபன், பரஞ்சோதி, பரசுராமன் அப்படின்னு சொல்லிட்டு 5 புதல்வர்கள் இருந்தாங்க. ஒரு நாள் பார்த்தீங்க, அவங்க வீட்டுக்காரருக்காக வந்து தண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மணலே வந்து குடம் மாதிரி செஞ்சு அப்படியே அந்த ஆத்துல தண்ணி எடுத்துட்டு வருவாங்களாம் எப்பவுமே. அந்த மாதிரி ஒரு சமயம் என்ன ஆச்சுன்னா, அந்த தண்ணி எடுக்கும் போது ஒரு கந்தர்வன் வந்து அவன முகம் வந்து அந்த தண்ணியில தெரியுதான். அந்த முகத்தை பார்த்த உடனே அவங்க வந்து வசியமாயிடுறாங்க. அதை வந்து அந்த மாதிரி செய்யறதால அவங்களுடைய சக்தி எல்லாமே வந்து வீணா போகுது. அது வந்து அந்த மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு சுய நினைவை இழந்துடுறாங்க. திரும்ப வந்து அவங்க நினைவு வந்ததுக்கு அப்புறமா அவங்க தவற உணர்ந்துட்டு அப்புறமா வீட்டுக்கு வரும்போது வந்து தண்ணியை வந்து எடுத்துட்டு வர முடியல, வெறும் கையும் வர்றதால அவங்க கேக்குறாங்க என்னாச்சுன்னு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கேட்கறதுனால அவருக்கு வந்து அவங்க சொன்ன பதில் வந்து தவறா தெரிஞ்சது. அதனால ஒரு ஞான திருஷ்டியில பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை 4 பேரையும் வந்து சொல்லி அவங்க தலைய வந்து கொய்ய சொல்லி ஒரு ஆணையிடுறாரு. அப்ப வந்து 4 பேருமே முடியாது சொல்லிடுறாங்க. அந்த நேரத்துல அவங்கள வந்து மரம், செடி, கொடியா அந்த மாதிரி ஆக்கிடுறாங்க. கடைசியா இருக்கிற பரசுராமனை கேட்கிறாங்க. அவர் வந்து வெற்றத்துக்காக போறாரு. அதுக்கு முன்னாடி சிவன் கிட்ட வந்து 2 வரம் வாங்குறாரு. அது வரம் வாங்கினதுக்கு அப்புறமா தான் அவங்க வெற்றத்துக்காக ஓடும் போது அவங்க ரேணுகா தேவி வந்து உயிரை காப்பாத்திக்கிறதுக்காகவும் ஓடுறாங்க. அந்த நேரத்துல வந்து அங்க ஒருத்தவங்க கிட்ட வேண்டும் போது அங்க வந்து வந்த பரசுராமன் கோவத்துல 2 பேர் தலையும் வந்து வீசிடுறாரு. வந்த வேகத்துக்கு அந்த தலையும் வந்து 2 தலையும் துண்டிக்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த பரசுராமன் வந்து சிவன் கிட்ட அவர் கேட்ட அந்த வரத்தை வந்து கேட்கிறாரு. எங்க அம்மாவோட தலைய திரும்ப கொடுங்க, திரும்ப வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி வரத்தை கேட்கும்போது சரின்னு சொல்லிட்டு அந்த வரத்தையும் வந்து கொடுக்குறாங்க. அவங்க அம்மாவும் வராங்க. ஆனா வந்து அந்த தலை வந்து 2மா மாறிடுது. அந்த மாதிரிதான் மேல ஒரு அம்மனும் கீழே ஒரு அம்மனுமா இருப்பாங்க. அந்த அம்மன்க தலையும் வந்து மாறிடுது. இந்த மாதிரிதான் இந்த கோயிலோட வரலாறு வந்து சொல்லப்பட்டு வருதுங்க. கடந்த 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுடைய பேர் பார்த்தீங்கன்னா மேலே வெத்தூருங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா வெட்டுவானம் எல்லை அம்மன் கோயில் அப்படிதாங்க இப்போ வரைக்குமே வந்து சொல்லப்பட்டு வருது. இந்த கோயில் வந்து எங்களுக்கு குலதெய்வமா இருக்கிறதால எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்குங்க, மன நிறைவாகவும் இருக்கு. இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை குடும்பமா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பொங்கல் வச்சு சுவாமி கும்பிட்டு போறது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா லேடிஸ் மட்டும்தான் சமைப்போம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சமைச்சோங்க. சேர்ந்து இந்த குழம்பு எல்லாருமே சேர்ந்து செஞ்சதால வந்து ரொம்பவே வந்து சுவையாவும் இருந்துச்சு இந்த குழம்பு. ஏன்னா நார்மலா செய்யறதை விட அதிகமான ருசியா தான் இருந்துச்சுன்னு தான் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. நீங்களும் மறக்காம உங்களுக்கு குலதெய்வம் எந்த சாமியாவது இருக்கும்
இருக்கும். மறக்காம இந்த மாதிரி குடும்பமா போயிட்டு இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை போய் செஞ்சு பாருங்க. அந்த சுவாமியை வழிபட்டு வாங்க. குலதெய்வ கோயில தான் முதல்ல வந்து எல்லாத்துக்கும் விட முன்னாடின்னு சொல்றாங்க. அதையும் நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். குடும்பமா இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை போய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம வந்து நம்ம சேனல்ல வந்து சொல்லுங்க. இதோட நாங்க வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறோங்க. இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையா, எப்படி இருக்குன்றத மறக்காம வந்து சொல்லிட்டு போங்க. நம்ம சேனல்ல அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பா வருங்க. இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த பிளாக்ல பார்க்கலாம். பாய்.